அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் நேசம் அகாடமியில் பார்க்க போகிறது குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் 2024 ஃபஸ்ட்டு 5 சம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த 5 சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நான் முதல்ல எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா பேட்சில் சேர்ந்தவங்களுக்கும் அதுக்கப்புறமேட்டு புக் மெட்டீரியல்ஸ் சில பேர் வாங்கியிருந்தீங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தீங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா? அதே மாதிரி மற்றவங்களும் வாங்கி பயன்பெறும்படி அன்புடன் உங்களை இன்வைட் பண்ணுறோம் எங்கள் சேனலுக்கு. சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்திங்கன்னா அடுத்த, அதாவது ஒவ்வொரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் குரூப் 4லேருந்து 5 நிமிஷமாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th சம்மு. இது புக்காகவும் உங்களுக்கு கிடைக்கும். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பேட்சில் சேர்கிறவங்களும் சேரலாம். சரிங்களா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. அதாவது டாட் டாட் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த வேல்யூக்கு மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம செகண்ட்ஸில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ரூட்டெல்லாம் போடவே தேவையில்லை. இதில் இருக்க அந்த எக்ஸட்ரான்னு போட்டுட்டு எல்லா நம்பருமே ஒரே நம்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ கண்டினியூஸ் வித் இன்ஃபினிட்டி, அதாவது எக்ஸட்ரா சிம்பிள் போட்டிருப்பாங்க. அந்த உள்ளே இருக்க வேல்யூ தான் என்னோடய ஆன்சர். என்னது 5 தான் இருக்குது இல்லையா? அப்போ எனக்கு 5 தான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா சம்மு. சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம். டி ஆப்ஷனு 5. அடுத்த சம் பாருங்கள். ஹவு many great circles can a hemisphere have? அதாவது ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு அரைக்கோளம்னா பாதி சர்க்கிளோட, அதாவது என்னென்னா ஒரு வட்டத்தை பாதியாக வெட்டினது. சரிங்களா? அதில் எத்தனை இருக்கும்? அந்த வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு வட்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் தானே இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது? 1. ஆப்ஷன் இஸ் ஏ தான் கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எ சிலிண்டர் whose height is 4 meter and whose base area is 500 meter square. அதாவது உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு, அதாவது உருளை இருக்கும் இல்லையா, அந்த உருளையோட அடிப்பரப்பு அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உருளையோட கன அளவு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அடுத்தது பாருங்கள், ஹைட்டு தெரியணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பரப்புன்னு கொடுத்துருக்காங்க. உருளை படத்தை நீங்கள் இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா ஹைட் இருக்கும், அடிப்பரப்பு அப்படின்றது அது ஒரு வட்டம். சரிங்களா? அப்போ அடிப்பரப்பை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? வட்டத்தின் பரப்புன்னு எடுத்துக்கலாமா? வட்டத்தின் பரப்போட ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயர்டு. அப்போ πr ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 500 மீட்டர் ஸ்கொயர்டு. சதுர மீட்டர்னாலும் ஒன்று தான், மீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஹைட் எவ்வளோ? 4 மீட்டர், அதாவது உயரம். அப்போ சிலிண்டரோட கன அளவு, வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயர்டு h. ஏற்கனவே நான் πr ஸ்கொயர்டு அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க 500ன்னு. நீங்கள் தனியாக என்ன பண்ண வேண்டாம், ஆறுலாம் கண்டுபிடிக்கவே வேண்டாம். அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். πr ஸ்கொயர்டுக்கு 500, h 4. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 500 × 4 எவ்வளோ கிடைக்கும்? 2000. இது கன அளவு, அதனால மீட்டர் கியூப். சரிங்களா? அப்போ எனக்கு ஆன்சர் என்னது? ஏ ஆப்ஷன் 2000 மீட்டர் கியூபு. அடுத்த சம் பாருங்கள். 9th சம்மு. இஃப் 3x + 4y is 4x + 6y is equal to 22 is 32, then x is y is, அதாவது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x + 4y விகிதம் is 4x + 6y is equal to 22 is 32 எனில் x is y அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கண்டிப்பாக ஒரு சம்மாவது வரும். இந்த விகிதம் எல்லாமே டிவிஷன் தான், அதாவது வகுத்தல் மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், 3x + 4y டிவைடட் பை 4x + 6y is equal to 22/32. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடில் போகும், ரெண்டாவது வாய்ப்பாடில் போகும். அப்போ 11/16. ரெண்டாவது வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 11/16 குறுக்கு பெருக்கல், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம் இல்லையா? இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்க அப்படின்னா 16 × 3x + 4y is equal to 11 4x + 6y அப்படின்னு. அந்த 16ன்ற நம்பரை உள்ளே எடுத்துகிட்டு போய் பெருக்கணும். இந்த சைடு என்னது? ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 11ன்ற நம்பரை உள்ளே எடுத்துகிட்டு போய் பெருக்கணும்.
16 × 3x எவ்வளோ 48x ப்ளஸ் 16 × 4 64y. அப்போ 48x ப்ளஸ் 64y இஸ் ஈக்குவல் டு 44x ப்ளஸ் 66y. நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் அதாவது வேரியபிள்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். அப்போ ஒரே மாதிரியான வேரியபிள் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம் நான் கொண்டு வரேன். அப்போ 48x மைனஸ் 44x இஸ் ஈக்குவல் டு 66y மைனஸ் 64y. அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், எனக்கு 2y கிடைக்குமா. அப்போ இது வந்து ரெண்டாவது வாய்ப்பில் கேன்சல் பண்ணுறேன். 2 2 2 4. அப்போ எனக்கு 2x இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும். எனக்கு என்ன விகிதம் கேட்குறாங்க, x இஸ் டு ஒய். அப்போ எக்ஸை வச்சுட்டு ஒய்யை இந்த பக்கம் கொண்டு வரேன். x பை ஒய் வருமா. எக்ஸுக்கு முன்னால் ஒரு 2 இருக்கா, அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன் அப்படின்னா என்ன வரும், பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலில் போயிடும். அப்போ 1/2. அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் அப்படின்றது எப்படி எழுதலாம், 1:2 அப்படின்னு எழுதலாம். அப்போ ஆப்ஷன் இஸ் ஏ. அடுத்த சம் பாருங்கள், 10th சம்மு. இஃப் த 2 numbers a and b are in the ratio m:n, then the LCM of a and b is a and b என்னும் இரு எண்கள் m:n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் a மற்றும் b இன் மீப்போமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீப்போமானா எல்சிஎம். சரிங்களா. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு 2 நம்பர், அதை நான் ஏபின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா. அதாவது அவங்க விகிதம் கொடுத்துட்டாங்க, m:n கொடுத்துட்டாங்க. எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விகிதம் எழுதும் போது எம்முக்கும் என்னுக்கும் அப்படின்னும் போது நம்ம என்னென்னா இது ரெண்டுத்துலேயுமே அதாவது மீப்பு வா அதாவது ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 2 நம்பருக்குமே ஒரு பொதுவான நம்பர் தான். அப்போ நம்ம m:n நான் எப்படி எழுதலாம், mx:nx. அப்போ இதில் பொதுவானதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் என்னது, எக்ஸா. இப்போ ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் தான் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 நம்பரை பெருக்கணும் அப்படின்னா அது வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா மீசிமா இன்ட்டு மீப்பூவா. அப்போ ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். எப்படி எழுதுவீங்க, ஏ இன்ட்டு பி, ஏன்றது என்னது எம்எக்ஸ் இன்ட்டு என்எக்ஸ் அப்படி சொல்லி நான் வச்சுருக்கோம். எல்சிஎம் எனக்கு தெரியாது. ஹெச்சிஎஃப் வந்து எம்எக்ஸ்க்கும் என்எக்ஸ்க்கு என்னது எக்ஸு. ஸோ அப்போ இந்த சைடு எக்ஸுக்கு அந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா. அப்போ எல்சிஎம் என்னது எம்எக்ஸ் இன்ட்டு என்ன. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, எம் இன்ட்டு பி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்எக்ஸ் அப்படின்னா நான் என்னென்னு வச்சுருக்கோம், பின்னு வச்சுருக்கோமா. ஏன்றது என்ன வச்சுருக்கோம், எம்எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். பின்றதை என்எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணுறது வந்து ஆப்ஷன்லேருந்து தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் எக்ஸ்எனுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதாவது என்எக்ஸு எக்ஸ்என் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ பியா, அப்போ எம்பி. அப்போ மீசிமா என்னது எனக்கு எம்பி. ஆப்ஷன் இஸ் சி. இன்றைக்கி நம்ம இந்த சம் பார்த்தோம். சரிங்களா. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா. மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து புக்ஸ் இருக்குது.